5 கோடி ரூபா நஷ்டமான ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பார்க்கில் போய் அப்படியே மனசு உடைஞ்சு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே சோகமாக இருந்தார். அவருக்கு வந்து எதனால் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் ஒரு ஃபைன் டே அவருக்கு வந்து 5 கோடி நஷ்டம்னு தெரியுது. இவர் வந்து அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துடுறாரு. நடந்து வந்து அப்படியே பார்க்கில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், இதுலேருந்து எப்படி மீண்டு வர முடியுமா முடியாதான்னு தெரியாது, கம்முனு வாழ்க்கையை முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அப்படியே அவர் முகம் எல்லாமே அப்படியே வித்தியாசமாக இருக்குது, அப்படியே பேரஞ்சிருந்தார். அந்த வழியாக வந்து ஒரு பெரியவர் வந்தார். பெரியவரும்போது, ஏப்பா உன்னை பார்த்தா நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி தெரியுது, ஏன்ப்பா இந்த இடத்துல இப்படி ஒரு முகத்தோடு உட்காந்துருக்க, என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து இவர் கேட்டோடனே இவர் வந்து மனசு உடஞ்சோடனே இப்படி ஓன்னு அழுகிறார். அழுது அவர் சொல்கிறாரு, ஏன்ப்பா என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து 5 கோடி ரூபா நஷ்டம், இது வந்து என்னால் மீண்டு வர முடியாது, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, என்னால் பல பேருக்கு வந்து பிரச்சனையை நான் கொடுத்துட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க ஐயா, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே இவர் வந்து பெரியவர் வந்து கேட்டுட்டு, அவ்வளோ தூரம்லாம் உன்னோட வாழ்க்கை இந்த விஷயத்துக்கெலாம் நீ முடிச்சுக்க வேணாம், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, உனக்கு 5 கோடி தானே, உனக்கு 5 கோடி பிரச்சனையே நான் தீர்த்துறேன் அப்படின்னோடனே இவர் பார்க்குறாரு. அது எப்படி என்னோட பிரச்சனை நீங்கள் தீர்ப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னே, இல்லை இரு அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு செக் எழுதி கொடுத்து அவர் வந்து கொடுத்து, இந்தா உனக்கு 5 கோடி பிரச்சனை, இந்த 5 கோடி நான் உனக்கு கொடுத்துட்றேன், உனக்கு எப்போ சம்பாதிக்கிறியோ நீ வந்து அன்னைக்கு வந்து என்னை தேடி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் 5 கோடிக்கு செக் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. இவர் வந்து கையில் வாங்கிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னது 5 கோடி வந்து நீ சம்பாரிச்சிட்டு திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு யாருமே பேர் தெரியாது வந்து எனக்கு கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா வருது. ஓகே, இந்த செக்கை நான் யூஸ் பண்ணாமே நான் வந்து என் பிரச்சனைன்னு மீண்டு வரப்போகிறேன், நான் வந்து யாரையும் கேட்காம நான் மீண்டு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணி பயங்கரமாக வேலை செஞ்சு இவர் வந்து திருப்பி அந்த 5 கோடியை சம்பாரிச்சிடுறாரு. ஸோ 5 கோடி சம்பாரிச்சோடனே ஓகே இவர் இந்த செக்கை வந்து திருப்பி அவர்கிட்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இவர் வந்து அந்த பார்க்குக்கு போகிறாரு. பார்க்குக்கு போகும்போது பார்த்தா அந்த பார்க்கு வந்து தூரமாக பார்க்குறாரு. அந்த பெரியவர் மாதிரியே தெரியுது. ஆனால் அந்த பெரியவர் வந்து ஒரு அம்மா வந்து தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவர் பதறி அடிச்சுட்டு போய், என்னாச்சுங்க ஐயாவுக்கு, என்னாச்சு, எதனால் வீல் சேரில் தள்ளிட்டு வரீங்க அப்படின்னோன்னு, நீங்கள் யார் அப்படின்னோடனே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கையில் அந்த செக்கை பார்த்துட்டு அந்த அம்மா கேட்டாங்களாம், ஓ உங்களுக்கும் அவர் செக்கு கொடுத்துட்டாரா அப்படின்னோடனே இவருக்கு புரியல. உங்களுக்கும் செக்கு கொடுத்துட்டாரா? ஆமாங்க, இவர் வந்து மனநிலை சரியில்லாதவங்க, இவர் யாரை பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை உடனே வந்து ஒரு செக் எழுதி கொடுத்துருவாரு, இப்படி தாங்க நேற்று வந்து ஒரு பையனை வந்து மேலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சூப்பர் மேனுன்னு அவர் நினச்சிக்கிட்டு மேலேருந்து குதித்து காலை உடச்சிக்கிட்டு பாருங்க நான் வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து புரியல. என்னது, நான் 3 வருஷமாக நான் வேலை செஞ்சு நான் வந்து இந்த செக்கை கொடுக்கணுன்னு நான் வந்து கொடுக்குறேன், இவர் வந்து மனநிலை சரியில்லாதவரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, என்னோடய வீட்டுக்கார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீல் சேர் தள்ளிட்டு போகிறாங்க. அப்போது அவருக்கு தோணுது, மனநிலை சரியில்லாதவர் என்னை நம்பி டக்குன்னு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்தாரு, ஆனால் இந்த 5 கோடி ரூபா அந்த கொடுத்த நேரத்தில் எனக்கு வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நான் நினச்சேன், அந்த முடிவை வந்து நான் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினச்சி போகிறேன். அப்போது ஒரு வார்த்தைக்கு அந்த கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான மெசேஜ் கொடுத்தா அது ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து புல்லரிச்சு போயிடுது. ஒருத்தர் மனசு உடஞ்சிருக்கும்போது அவங்ககிட்ட போய் இப்படியாச்சா அப்படியாச்சான்னு சொல்கிறதோட அவங்க விஷயத்த கேட்டுட்டு இவங்க ஒரு உதவி அப்படிங்கிறது பணத்தால் மட்டும் இல்லை, வார்த்தைகளால் சொன்னால் அது வந்து பல விஷயங்களை காப்பாற்றும். சிலவங்க மனசுடைஞ்சு நம்மகிட்ட பேசும்போது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நிறையா நேரம் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற எண்ணத்தில் கூட நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட மேலும் அவங்கள உசுப்பேற்றி தூண்டி அவங்கள மேலும் துக்கத்தை ஃபீல் பண்ணாமல் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி, ஆனால் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள மேலும் கொள்ளாமல் அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி பல பேர் வந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ பாசிட்டிவ் வேர்ட்ஸுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறையா உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தியும் இருக்குது. ஸோ அந்த சக்தியை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணுமோ பாசிட்டிவாக இருங்க. இது வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா?